பிரியா ஒரு பெரிய அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தாள். ஒரு நாள் மதியம் சக ஊழியர் நந்தனா பிரியாவிடம் வந்தாள். இந்த அறிக்கைகள் அனைத்தும் நாளை காலைக்குள் முடிக்க வேண்டும், நீ எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டாள். சரி என்று சிரித்தாள் பிரியா. இரவு வெகுநேரம் முழித்திருந்து தன் சக ஊழியரின் வேலையையும் செய்து முடித்தாள். அடுத்த நாள் அலுவலகத்தில் வேலை செய்வதில் சோர்வாக உணர்ந்தாள். ஆனாலும் தன் அலுவலக பணியை செய்ய துவங்கினாள். சிறிது நேரம் கழித்து அவளுடைய சக ஆண் ஊழியர் அருண் பிரியாவை அணுகி, எனக்கு இந்த வேலையில் உதவ முடியுமா என்று கேட்டார். அவள் சரி என்று தலையசைத்தாள். அருணுக்கு உதவியாக மதிய உணவு இடைவேளையை செலவழித்து அவளுடைய சொந்த வேலைகள் செய்யாமல் விட்டுவிட்டு அவள் அருணின் வேலையை செய்ய தொடங்கினாள். இப்படியே அடுத்தவர் உதவி என்று கேட்கும் போது அவர்களது பணிகளையும் சேர்த்து செய்ய தொடங்கினாள். இதனால் அவளுக்கு மன அழுத்தம் மற்றும் அவளது வேலை உற்பத்தி திறன் குறைய தொடங்கியது. அவள் தனது சொந்த வேலையில் மேலும் மேலும் தவறுகளை செய்தாள். ஒரு நாள் முதலாளியின் அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டாள் பிரியா. உங்கள் செயல்திறன் குறைவதை நான் கவனித்தேன் பிரியா என்றார் முதலாளி. தன் வேலை பளுவை பற்றி தனது முதலாளியிடம் கூறினாள். நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, அனைவருக்கும் உதவி செய்ய முயற்சிக்கிறேன் என்று அவள் விளக்கினாள். முதலாளி புரிந்து கொண்டு தலையசைத்தார். நீங்கள் மிகவும் உதவியாக இருக்கிறீர்கள் என்பது பாராட்டுக்குரியது. ஆனால் அடுத்த முறை ஒரு சக ஊழியர் உதவி கேட்கும் போது உங்களால் முடியாத வேலைகளை அவர்கள் மனம் நோகுமே என்று கருதி நீங்கள் உதவிகள் செய்யக்கூடாது. நீங்கள் முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பிரியாவுக்கு சரி என்றே பட்டது. சற்று நேரத்தில் நந்தனா ஒரு உதவி கேட்டு வந்தாள். நான் முதலில் என் வேலையை முடிக்க வேண்டும், தயவு செய்து மன்னிக்கவும் என்று கூறினாள். அவளுடைய சக ஊழியர் அவள் முடிவை புரிந்து கொண்டனர். அடுத்தவருக்கு உதவி செய்வது முக்கியம்தான், ஆனால் நமக்கென்று இருக்கும் கடமைகளை முடிக்காமல் அடுத்தவருக்கு உதவிகள் செய்ய வேண்டாம். குற்ற உணர்ச்சியின்றி முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள்வது நலம். அனைவரையும் மகிழ்விக்க முயற்சிப்பது கடினம். இந்த கதை பிடித்திருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு புதிய கதையில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.